ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான விஜய் மல்லி ஸ்டோரியில் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் இருக்கிற மாதிரியே நம்ம விஜய் அவருடைய சாப்பாட்டு பிளேட்டை எடுத்து அப்படியே இந்த ராஜியோட மூஞ்சில் அப்பனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா ரொம்ப தான் ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ராஜி. மல்லிக்கிட்ட இருந்து விலகி இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் விஜய்க்கு எப்படி வந்து அவனோட மனசில் வந்து இடம் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கான எபிசோடில் கூட நம்ம மல்லி வந்து சமைச்சு வச்ச சமையலை நான் தான் வந்து சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்து விஜய்க்கும் வெண்பாக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ வந்து விஜயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வச்சிருக்க ராஜி இந்த சட்னியை ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டி தள்ளுறாரு. ஒரு நாள் கூட நம்ம மல்லி செஞ்ச சமையலை இந்த மாதிரி இவர் பாராட்டினதே கிடையாது. இப்போ கூட மல்லியோட கைப்பக்குவம் எது, இந்த ராஜியோட கைப்பக்குவம் எதுன்னு கூட தெரியாமல் இந்த ராஜி தான் பண்ணதுன்னு நினச்சி பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா குட்டிக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து செஞ்சது மல்லியம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ராஜ் ஏமாத்திட்டு இருக்க விஷயமும் நம்ம வெண்பா குட்டிக்கு தெரியும் அப்படின்றதுனால உடனே மல்லிக்கு வந்து கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்லேருந்து போடுறாங்க. நம்ம மல்லியும் நாகும் தான் கோயில் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மல்லியம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் கோயில் இருக்கேன்னா செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வெண்பா குட்டியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது மல்லியம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம விஜயும் ஒரு பக்கம் முறைச்சு பார்க்குறாங்க இந்த ராஜியை. ஸோ நம்ம மல்லியுமே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்டா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே என்னங்க இந்த நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர் ஏறுது. ஏன்னா ஏற்கனவே மல்லியோட சமையல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கார் விஜய். அப்படி இருக்கும்போது மல்லி சமைச்சதை எதுக்காக எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு நீ சமைச்சதான்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆவேசப்பட்டு கண்டிப்பாக அந்த பிளேட்டை இந்த ராஜோட முகத்திலே வந்து விசிறி அடிக்க போகிறாங்க. அதுதான் இன்னைக்கு அந்த எபிசோட்லேருந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.